தூக்கி வீசுற பொருள் தானே சாதாரணமா நினைக்காதீங்க. இங்க ஒருத்தர் பாக்குத்தட்டு தயாரிச்சு மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆற்காடு அருகே சாலையோர மின்கம்பி மீது தனியார் பேருந்து உரசியதில் இளம்பெண் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவ இடத்தில் மின்வாரியத்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டிருக்கின்றனர். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் வழங்கிட கேட்கலாம். சதீஷ், வணக்கம். அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வரும் சூழலில் அவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? கள விவரங்கள். வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆலயத்திற்கு சுவாமி தரிசனம் செய்வதற்காக இன்று 90 பேர் கொண்ட யாத்திரை குழுவினர் அதிகாலை கிளம்பி இருக்கிறார்கள். சரியாக 2 பேருந்துகளில் இவர்கள் கோவிலுக்கு செல்வதற்காக கிளம்பிய நிலையில் பேருந்து ஆற்காடு அடுத்த 30 வெட்டி அருகே வந்தபோது ஓட்டுநர் டீ குடிப்பதற்காக பேருந்தை ஓரமாக நிறுத்தியுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்கம்பியின் மீது உரசி மின்சாரம் பாய்ந்ததில் யாத்திரை குழுவை சேர்ந்த அகல்யா என்ற இளம்பெண் மின்சாரம் தாக்கி பேருந்திலேயே மயங்கி விழுந்துள்ளார். சக பயணிகள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக ஆற்காடு அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அங்கு அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்திருக்கின்றனர். தற்போது அவரது உடலானது பிரேத பரிசோதனைக்காக ஆற்காடு அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பவம் நடைபெற்ற இடத்தை தற்போது மின்வாரியத்தை சேர்ந்த அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர். காலை முதலே ஒவ்வொரு அதிகாரிகள் தற்போது அந்த இடத்திற்கு வந்து விபத்து எவ்வாறு நேர்ந்தது, மின்கம்பி எவ்வளவு தாழ்வாக செல்கிறது என்பது குறித்து தற்போது ஆலோசனைகளை நடத்தி வருகின்றனர். மேலும் இன்று 2 மணிக்குள் தற்போது அந்த தாழ்வாக செல்லும் மின்கம்பியை சரி செய்யும் பணியிலும் மின்வாரிய ஊழியர்களை ஈடுபடுத்தி அந்த இடத்தை சரி செய்ய முடிவு செய்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சதீஷ்.